கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது சரியா, இல்லை வீட்டில் இருந்துட்டு சாமி கும்பிட்றது சரியா? உடனே சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனால் முண்டி அடித்து கூட்டத்தில் நெருக்கி கசகசன்னு ஐயோ அப்பா நம்மளால முடியாதும்பாங்க. அழுகிற குழந்தைய சமாதானப்படுத்தி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தேடி நிறுத்தி வண்டி எடுத்துக்கிட்டு இது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் சரி வீட்லேயே கும்பிட்டுடலாமே. சரி, வீட்டில் கும்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன தெரியுங்களா? நீங்கள் எப்போ இறைவனை பார்க்க முடியும்னா, ஒரு ஓவியம் வரைஞ்சிருங்க பார்த்துடலாம் அப்படின்னு. உடனே நீங்கள் யோசிப்பங்க, என்ன டிராயிங்கா அப்படின்னு. ஆமாம், அவர் நல்லா சொல்கிறாரு, ஓவியம் வரைங்கன்னு. சொல்கிறவர் யாருன்னா, திருநாவுக்கரசர் தன்னுடைய திருவாரூர் திருத்தாண்டகத்தில் சொல்கிறார். என்ன தெரியுங்களா? நீங்கள் உங்கள் மனசை ஆழ்ந்த தியானத்தில் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள இறைவனை ஒரு ஓவியமாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஓவியத்திடம் வேண்டுகின்ற பொழுதே இறைவனை நீங்கள் நேரிலே தரிசனம் காண்பீர்கள் அப்படிங்கிறார். அப்படி ஒருவேளை காண முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கும் இறைவன் தான் காரணம். எந்த இறைவன் காரணம் அப்படிங்கிறதையும் சொல்றார். அதாவது 2000 தந்தங்களை உடைய ஐராவணம் என்கின்ற யானையின் மீது ஏறாது காளை மாட்டின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அமராவதி நாட்டை ஆளாது ஆரூரை ஆண்டு கொண்டிருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானே அந்த தியாகராசன் தான் காரணம் என்கின்றார். ஆக நம்ம தியாகராசனை வணங்குவதே மிக முக்கியம். அதே சமயத்தில் உள்ளக்கிளியிலே உருவத்தை வரைவது ரொம்பவும் முக்கியம். அதுக்கு எப்படி தெரியுங்களா பாட்டு? அந்த பதிகம் திருவாரூர் திருத்தாண்டக பதிகம். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியின் உரி எழுதி உயிராவணம் செய்திட்டு உன்கை தந்திட்டால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி ஐராவணம் ஏறாதே ஆணேறி ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதாரே என்கின்றார். ஆக நம்ம உள்ளக்கிளியிலே இறைவனின் உருவத்தை ஓவியமாக வரையலாங்களா? வரைவோம்.